ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் எதிர்மறை சூழ்நிலைகளை தீர்ப்பதற்கு 3 படிகள் என்கிற தலைப்பின் 2ஆம் பாகத்தை பார்க்கலாம். 2ஆம் படி, நேர்மறையான மற்றும் சக்திசாலியான மனோநிலையை உருவாக்குதல். எதிர்மறை சூழ்நிலையை தீர்ப்பதற்கான அடுத்த படி நேர்மறையான மேலும் சக்திசாலியான மனோநிலையை ஆன்மீக உறுதிப்பாடு அல்லது சக்தி மேலும் உறுதி நிறைந்த எண்ணங்களின் உதவியுடன் உருவாக்க வேண்டும். நாம் எதிர்நோக்கும் எதிர்மறை சூழ்நிலைக்கேற்றாற்போல் ஒரு சிறிய உறுதிமொழியை உருவாக்குவது ஒரு சிறந்த பயிற்சியாகும். மேலும் அதை காலையில் தூங்கி எழுந்த பிறகு உணவு உண்பதற்கு முன்பு, பகலில் எதையும் அருந்தும் முன்பு, தூங்குவதற்கு முன்பு மனதில் சிந்திக்கிற பயிற்சியை செய்ய வேண்டும். அந்த உறுதிமொழி முழு நம்பிக்கை மற்றும் உறுதியுடன் பயிற்சி செய்யப்பட வேண்டும். மேலும் எந்த உணர்வும் இல்லாமல் மனதில் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. அத்துடன் நாம் பயமில்லாமல் நிலையாக இருந்தால் சர்வ சக்திவான், உலகின் எந்த ஒரு சூழ்நிலையையும் தீர்வு செய்ய தெரிந்த ஞானத்தின் கடல் இறைவன், அவரின் உதவியுடன் இந்த சூழ்நிலையை தீர்க்க முடியும் என்று நமக்கு நாமே நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். நாம் அவருடைய துணை மற்றும் சக்தியை ஒவ்வொரு அடியிலும் அனுபவம் செய்ய வேண்டும். அவருடைய உதவி என்கிற கையை இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். முழுமையாக நம்பிக்கையை உணர வேண்டும். இறைவனின் சக்தியை எடுத்துக்கொள்வதற்கு தியானத்தில் அவருடன் தொடர்பு வைக்க நேரம் கொடுங்கள். மேலும் அவருடன் சூட்சும உரையாடல் செய்யுங்கள். எதிர்மறை சூழ்நிலையை பற்றிய உங்கள் எண்ணங்களை அவரிடம் கொடுத்துவிட்டு அவருடைய நேர்மறை வைப்ரேஷன் மேலும் தூண்டுதல்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். மிகவும் கடினமாகவும் வெற்றிக்கான பாதை முழுவதும் இருள் சூழ்ந்தும் தென்படும் எந்த ஒரு சூழ்நிலையும் தியானம் செய்வதால் இறைவனிடமிருந்து அடையும் ஒளியின் மூலம் மிகவும் சுலபமானதாக ஆகிவிடும். இறுதியாக இறைவனிடமிருந்து கற்றுக்கொண்ட ஆன்மீக ஞானத்தில் எதிர்மறை சூழ்நிலையை கடந்து செல்வது பற்றிய கருத்துக்களை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த ஆன்மீக ஞானத்தின் அடிப்படையில் மனதை மகிழ்ச்சி மற்றும் திருப்தியுடன் வைத்து கொள்ள வேண்டும். கடந்த காலத்தின் பல்வேறு எதிர்மறை சூழ்நிலைகளை இறைவனின் உதவி மற்றும் துணையுடன் கடந்து வந்த அனுபவத்தை நினைத்து பாருங்கள். இந்த லேசான தன்மை நேர்மறை தீர்வுகளை சுலபமாகவும் வேகமாகவும் ஈர்க்கும். நம்முடைய மனதிலும் எண்ணங்களிலும் எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல் சூழ்நிலையை சுலபமாக எதிர்கொள்ளும் அளவிற்கு நம்மை பலசாலியாக ஆக்குகிறது. ஓம் சாந்தி.